அன்பும் பண்பும் நிறைந்த எங்கள் கலை நெஞ்சம் நிறைந்த தொலைக்காட்சி நிபுணர்களே, என்னை நீங்கள் தேடி வந்து இந்த இடத்தில் என்னுடைய ஆலோசனைகளை பெறுவதற்காக வந்தீர்கள். அதற்கு முதல் என் வணக்கம். நான் மாற்றுமுறை வைத்தியத்துறையில் நிபுணத்துவம் பெற்றவர், கலாநிதி பட்டம் பெற்றவர், அத்துடன் அப்துல் கலாம் அவார்டும் பெற்றவர் என்ற முறையில் நான் உலக நாடெல்லாம் சென்று மாற்றுமுறை வைத்தியத்தை பற்றி சில அறிவுரைகள், சில பிரயோசனங்கள், மக்களுக்கு என்ன முறையில் என்ன விதத்தில் இது பிரயோசனமாக இருக்கின்றது என்பதை அவங்களுடைய நோய்களுக்கு தீர்வு காண்பதற்கு தீராத வைத்தியங்களையும் நீண்ட நாள் வைத்தியங்களையும் எப்படி என்ன முறையில் அனுகூலம் செய்யலாம் என்பதற்காக நீங்கள் என்னை வந்து தேடி வந்ததற்கு முதல் வணக்கம். இன்று மாற்றுமுறை வைத்தியத்துறை என்று சொன்னால் மக்கள் சிலர் விரும்புகின்றார்கள், சிலர் அறியாமல் இருக்கின்றார்கள் என்பதற்காக நான் சில தெளிவூட்டல்களை தெளிவுபடுத்துவதற்கு விரும்புகின்றேன். அன்பர்களே, நண்பர்களே, சகோதரர்களே, மாற்றுமுறை வைத்திய முறை என்று சொன்னால் முதல் நாங்கள் அலோபதி மெடிசினையும் எடுத்துக்கொண்டால் அதுதான் முதல் ஒரு நோய்களை தீர்ப்பதற்கு எல்லோரும் விரும்பும் ஒரு வழியாக இருக்கின்றது. ஆனால் இன்று ஆல்டர்னேட்டிவ் அண்ட் காம்ப்ளிமெண்டரி முறை என்று சொன்னால், அதாவது மாற்றுமுறை வைத்தியம் என்று சொன்னால் அதை எப்படி என்ன நோய்களுக்கு அணுகலாம் என்பதை மக்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்பதற்காக இன்று உங்களுக்கு ஏதாவது சர்ஜரிகள், எமர்ஜென்சிகள் ஏற்படும் போது நாங்கள் முதல் கண்ணாக பார்ப்பது அலோபதிக் மெடிசின், வெஸ்டர்ன் மெடிசின். ஆனால் இன்று ஆல்டர்னேட்டிவ் என்று சொல்லும்போது அதில் லேக் ஆஃப் சயின்டிஃபிக் எவிடன்ஸ் இருக்கின்ற சிலர் கருதுகின்றார்கள். ஆனால் என்னை பொறுத்த வரையில் சிலதுகளுக்கு மிகவும் அனுகூலமாக நன்றாக ஆன்சர் பண்ணக்கூடியதாக இருக்கின்றது. அப்படியான நோய்களை நாம் சிலதுகளை எடுத்துக்கொண்டு சொன்னால், எங்கள் ரிசர்ச்சில் பார்க்கும்போது ஒற்றை தலைவலி என்பது மூட்டு வலிகள், இடுப்பு வலிகள், தலைவலிகள், இப்படியான வலிகள் ஃப்ராக்சர் இல்லாமல் இருக்கும் சந்தர்ப்பத்தில் இதற்கு ஒரு மாற்றுமுறை வைத்தியத்துறையில் பெயினை, நோவை நாமல் குறைப்பதற்கு நல்ல அனுகூலங்கள், நல்ல படிகள் இருக்கின்றது ஒன்று. ஆனால் சில விஷயங்களுக்கு நாங்கள் சில சயின்டிஃபிக் அப்ரோச் என்று தேவை, அது கட்டாயம் தேவை, அதை நாங்கள் அக்செப்ட் பண்ண வேண்டும். ஆனால் சிலர்கள் அதை எடுப்பதில்லை, ஆனால் சிலர்கள் அதை எடுக்கின்றார்கள். ஆனால் இது ரெண்டும் தெரிஞ்சு இன்டகிரேட்டட் மெடிசின் இரண்டும் தெரிந்திருந்தால் அதில் மிகவும் ஒரு அனுகூலம், மிகவும் ஒரு பிரயோஜனமான ரிசல்ட்டை நாம் அடைய முடியும். ஆகவே தான் நாங்கள் மாற்றுமுறை வைத்தியத்தை தள்ளிவிட முடியாது, அதுவும் நமக்கு தேவை. அலோபதி மெடிசினும் வெஸ்டர்ன் மெடிசினும் தேவை. ஆகவே இன்று மாற்றுமுறை வைத்தியத்தில் என்னென்ன வைத்தியங்கள் அடங்குது என்று சொன்னால், ட்ரெடிஷனல் மெடிசின், ஹோமியோபதி, yoga and natural medicine, physiotherapy, then we'll say acupuncture and various type of counseling system, all the therapeutic method அங்கு இருக்கின்றது. ஆனால் என்னை பொறுத்தவரையில் என்று மக்கள் கூடுதலாக கெமிக்கல் மெடிசினை, பெயின் கில்லர்ஸ்களை விரும்புவது குறைவாக இருக்கின்றது. காரணம் என்னென்று சொன்னால், அது கிட்னிகளையும் லாங் ப்ரோசஸில் கிட்னிகளையும் லிவரையும் அஃபெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கின்ற சொல்லுவார்கள். அதனால் அவர்கள் அதை சற்று விலகி ஆல்டர்னேட்டிவ் மெடிசின்ஸ்லே மாற்றுமுறை வைத்தியத்தில் சில நல்ல பிரயோஜனங்கள் இருக்கும் சந்தர்ப்பத்தில் அதை யூஸ் பண்ணுறதுக்கு மக்கள் விரும்புகின்றார்கள். ஆனால் இன்று கல்ச்சர்ஸ் எடுத்துக்கொண்டால், கல்ச்சரில் பார்த்தா லைஃப் மாடர்ன் சேஞ்சஸ், லைஃப் ஸ்டைலில்
ஒரு சேஞ்சஸ்கள் வருகின்றது. ஆகவே நேச்சர் டைப் ஆஃப் ஃபுட்ஸுக்கு போகிறாங்க, நேச்சர் டைப் ஆஃப் எக்ஸசைஸுக்கு போகிறாங்க, லைஃப் ஓல்ட் ட்ரெடிஷ்னல் சிஸ்டத்துக்கு வருகின்றார்கள். ஆகவே அது காரணம் என்னென்னு சொன்னால் அந்த நம்மளோட உடம்பில் சில சிஸ்டங்களை பேலன்ஸ் பண்ணியும் நேச்சுரல் ஹீலிங்காகவும் எடுப்பது தான் நம்மளோட முடிவாக இருக்கின்றது. அதுக்கு தான் இன்று யூனிவர்சிட்டிகளில் யூரோப் கண்ட்ரிகளில் அதாவது காம்ப்ளிமெண்ட்ரி ஆல்டர்னேட்டிவ் மெடிசினை இதை புகுத்தி அதையும் மக்கள் அந்த மாணவர்களுக்கு படிப்பிக்கின்றார்கள் பல யூனிவர்சிட்டிகளில். ஆகவே நாங்கள் என்ன சொல்வது என்று சொன்னால், மக்கள் எதை எப்படி என்ன முறையில் அனுகூலம் செய்து அவர்களுடைய நோய்களை தீர்க்கின்றார்களோ அதைத்தான் நாம் மிகவும் அனுகூலமாகவும் சந்தோஷமாகவும் அவர்களுடைய ரிசல்ட் வருமென்னு சொன்னால் நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுவோம். ஒரு மிகவும் பிரபல்யமாக மக்களால் விரும்பப்படுகின்றது. அது மட்டுமின்றி அதில் வந்துக்கிட்டு சொன்ன போனால் ஆயுர்வேதிக், யோகா, அக்குபங்க்சர், ஹோமியோபதி, நேச்சுரோபதி, ஹெர்பல் மெடிசின் இதென்றெல்லாம் பல வகைகள் மக்கள் இன்று நாடி வைத்தியம் செய்கின்றார்கள். அத்துடன் இன்று இந்த யூரோப் கண்ட்ரிகளில் யூனிவர்சிட்டிகளில் இதை பூர்த்தி கொண்டிருக்கின்றார்கள். மாணவர்களுக்கு இது அடிஷனலாகவும் நாலேஜுகளுக்கும் ட்ரீட்மெண்ட்களுக்கும் பாவித்து கொண்டு வருகின்றார்கள். யூரோப் கண்ட்ரிகளில் அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்டு ஏசியா நாடுகளிலையும் இது மிகவும் பிரபல்யமாக வந்து கொண்டிருக்கிறது. ஹாஸ்பிட்டலில், கிளினிக்ஸில் இதை ஓவர் பண்ணுறாங்க. பட் மெயின்லி தி அக்குபங்க்சர் இஸ் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் நவடேஸ் பெயின் ரிலீவ் பார்ட்டுக்கு. மற்றது ட்ரெடிஷ்னல் மெடிசினில் சைனீஸ் மெடிசின்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இப்படியான இதுகளில் பாவிக்கும்போது மக்களுக்கு ரிசல்ட் வரும்போது இதை விரும்புகின்றார்கள். இது ஒரு சேலஞ்ச் தான். சேலஞ்சுன்னு சொன்னதுன்னா நாம் கெமிக்கல் மெடிசினை எடுத்துக்கொண்டு இருக்காமல் மற்றதுகளை பாவிக்கும்போது நாங்கள் சைட் எஃபெக்டிலிருந்து விலகிக் கொள்கின்றோம். அது மட்டுமின்றி நீங்கள் இன்றைக்கு உலக நாடெல்லாம் காம்ப்ளிமெண்ட்ரி ஆல்டர்னேட்டிவ் மெடிசினை ஒரு ரிசர்ச்சாக எடுத்து இதை ஒரு சேலஞ்ச் பண்ணி இன்றைக்கு அதில் பல பிரயோஜனங்கள் டாக்டர்ஸ்களுக்கு வந்து அதில் கிளினிக்கல் எவிடென்ஸ் ஆகின்றது. அது கெமிக்கல் மெடிசின்ஸ்களை அவாய்ட் பண்ணுறதுக்காக வந்து செய்கின்றார்கள். என்னை பொறுத்தவரையில் நாங்கள் மக்களுக்கு எது பிரயோஜனம், எது நல்லது, எது அவங்களுக்கு நோய்களுக்கு குணப்படுத்துவதற்கு எந்த வைத்திய முறை, எந்த துறையில், என்ன விதத்தில், எப்படியாக நாங்கள் அதை அனுகூலம் செய்யலாம் என்பதை மக்கள் விரும்புகின்றார்கள். சில நேரங்களில் ஆல்டர்னேட்டிவ் மெடிசினுக்கு சயின்டிஃபிக் அப்ரூவ்ட் இல்லாமல் சில டாக்டர்கள் அதை யூஸ் பண்ணும்போது சில நேரம் தப்பாக சில வேலைகள் செய்யும்போது அதால் சைட் எஃபெக்ட் வரதுக்கு சான்ஸ்கள் கூடுதலாக இருக்கின்றது. அதால் சேஃப் மெத்தட்டை நாம் பாவித்துக் கொள்ளணும். லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் செய்யணும். மோடிஃபிகேஷன், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டெய்லி ஹாப்பினஸ், லைஃபை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு நம்மளை பொறுத்தளவில் லைஃப்பில் 3 விஷயம் முக்கியமானது. லாங்கர் லைஃப். பை த காட் ஆஃப் கிரேஸ், டைம் இஸ் நாட் வித் அஸ், பட் யூ சி ஹாப்பினஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நெகட்டிவ்ஸை மைண்டில் இருக்கக்கூடாது. இது ரெண்டும் மிக முக்கியமாக லைஃப் ஸ்பேன்ஸ். more and more negative and ignore the negative things. happiness மைண்டில் இருக்கணும். எதையும் நம்ம ஹாப்பினஸ்ஸாக பாசிட்டிவாக எடுத்துக்கொண்டால் நம்மளோட லைஃப்பை நம்ம சக்ஸஸ் ஆகலாம். மற்றது நாம் எது நமக்கு விருப்பமோ விருப்பம் இல்லையோ கடவுளால் தருவதை நம்ம அக்செப்ட் பண்ணணும். ஆனால் அதை பாசிட்டிவாக எடுத்து அதை நம்ம சக்ஸஸாக சேலஞ்சஸுக்கு போக வேண்டும். இதெல்லாம் இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம இம்யூனிட்டி, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்ஸுக்கு வெரி இம்பார்ட்டன்ட். டைம் மேனேஜ்மெண்ட் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஃபோக்கஸிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லைஃப் ஸ்பேன் ஆஃப் சக்ஸஸ் இன் யுவர் லைஃப். யூ நீட் டு கெட் டு நோ யுவர் கோல், your achievements, very important. So positive way of thoughts is very important. Finally, I want to tell you something. நீங்கள் எந்த வைத்தியத்தை எந்த முறையில் நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் தற்போது நீங்கள் உங்களுக்கு மில்க் டீ குடித்து தான் உங்களோட லைஃப்பை ஹாப்பியாக இருக்கீங்கன்னு சொன்னால் நீங்கள் மில்க் டீயை குடிக்கலாம். அதால் ஏதாவது உங்களுக்கு உடம்பில் பக்க விளைவுகள், ஏதாவது சைட் எஃபெக்ட் வரும்னு சொன்னால் அதை அவாய்ட் பண்ணுறது உங்களோட நார்மல் ருட்டைன். சில நேரம்
pineapple, it's contained a lot of bromelain enzyme. ஸோ பைனாப்பிள் சாப்பிட்டால் உங்களுக்கு அது அலர்ஜிக் ஆகுது, உடம்பெல்லாம் கடிக்கு இச்சிங் வரும்னு சொன்னால் அதை அவாய்ட் பண்ணுறது சிம்பிள் மெத்தட். there's no treatment, just to leave it that fruit. பப்பாயா தின்று உடம்பில் டைஜஷன்ஸுக்கு என்சைமுக்கு, பப்பாயா என்சைமுக்கு நல்ல டைஜஷன் தருதுன்னு சொன்னால் அதை சாப்பிட்றதுல எந்த மிஸ்டேக்கும் இல்லை. அதுக்கும் எதற்கும் ஒரு எல்லை உண்டு. அதுக்காக வேண்டி பப்பாயா 24 hours சாப்பிட முடியாது. எதுவும் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கொண்டாலும் அதில் கண்டெயின் ஆஃப் தி சுகர் லெவல், கண்டெயின் ஆஃப் தி கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், மினரல்ஸுகளை ஒரு அளவு எல்லாத்துக்கும் ஒரு எல்லை உண்டு. அந்த எல்லையை நீங்கள் நியூட்ரிஷன் வேல்யூவையும் கலோரிகளையும் பார்த்து, இன்றைக்கி மாடர்ன் வேர்ல்ட் இஸ் எவ்ரிதிங் இஸ் இன் த கம்ப்யூட்டரைஸ் சிஸ்டம், ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். So you can easily to be all are well educated. So we have to be follow what is good, what is bad. குறுகிய நேரம் உள்ளதினால் எங்களுடைய தொலைக்காட்சிகள் எல்லாத்தையும் எல்லா விதத்திலையும் கூற முடியாது. ஆகவே நான் என்னை பொறுத்தவரையில் ஏதாவது நீங்கள் இன்னும் உங்களுடைய அனுகூலங்கள் தேவை, உங்களுடைய விவரங்கள் தேவை என்று சொன்னால் கீழ்த்தரும் நண்பர்களில் இலக்கங்களில் என்னை தொடர்பு கொள்ளலாம். நான் ஒரு விசிட் வந்த என்னை இந்த தொலைக்காட்சி அவர்கள் என்னை மிகவும் ஆவலுடன் என்னுடைய நாலேஜை தேவைப்படுவதற்கு அவங்க விரும்பினார்கள். நான் 40 years ஆல்டர்னேட்டிவ் காம்ப்ளிமெண்டரி மெடிசன் ப்ரொஃபஸர் இருக்கின்றேன். பல நாடுகளுக்கு சென்று பல விரிவுகளை செய்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய அனுகூலங்களையும் என்னுடைய ஆராய்ச்சிகளையும் என்னுடைய அனுபவத்தையும் நான் சொல்லுகிறேன். உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் என்னை கண்டெக்ட் பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச்.